நானே கொடுத்து வந்தேன். இதுவரை அது கொடுத்து பாடுங்க. அட்லீஸ்ட் சம்பளம் வரும். ஏன்னா அவங்களாம் படித்தவங்க, எம்எஸ்சி பிஇ இது குறைஞ்சி படித்தவங்க இல்லை. இந்த மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 13,000, 19,000, 23,000 இதுதான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இது எந்த நாட்டிலையுமே இல்லை. குறைந்தபட்ச சட்டத்தின் கீழ் கூட வரல. அப்படி குறைந்தபட்ச சட்டத்தின் கீழ் வரணும்னா 28,000 ரூபாய் மினிமம் வந்து கணினி இயக்குபவர் கொடுக்கணும். அதற்கு மேலே கணக்காயருக்கு கொடுக்கணும். அதற்கு மேலே சூப்பர்வைசருக்கு கொடுக்கணும். இதை கண்டித்து தான் இன்றைக்கி பெருந்தொழில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய தொழிற்சங்கங்கள், ஐஎன்டிசி தொழிற்சங்கம், சிஐடி தொழிற்சங்கம், ஏடிஎம்எஸ் தொழிற்சங்கம், பிஎம்கே தொழிற்சங்கம் போன்ற பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் வந்து அவரை வந்து உத்வேகப்படுத்த வகையில் அவர்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேறுகிற வகையில் நாங்கள்லாம் இங்கே வருகை தந்து இங்கே சிறப்புரையாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த தொழிலாளருக்கு எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நேரடியாக சட்டம் வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஏன்னா 17 ஆண்டு காலமாக பணியாற்றுகிறவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படை என்பது கிடையாது. ஆகையால் இந்த பணியாளருக்கு நேரடியாக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பிரின்சிபல் எம்ப்ளாயர், பிஎன்சி இஸ் த பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் வந்து சம்பளம் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இளவரி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஐஎன்டிசி, பொதுச் செயலாளர் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஐஎன்டிசி. தம்பி வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அனைத்து தொழிற்சங்க பேரனுடைய பொதுச் செயலாளர் அவர். அதே போல் இங்கே ஒரு ஜெய்சங்கர், அவர் பேர் ஜெய்சங்கர், ஏடிஎம்எஸ் தொழிற்சங்க பொதுச் செயலாளர். இல்லை ப்ரெஸ் நோட்டில் நான் கொடுக்கல, நீங்கள் எழுதிங்க. ஜெய்சங்கர், ஏடிஎம்எஸ் தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புவனேஸ்வரன், சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அதேபோல் வெள்ளூர் சிஎன்ஜி தொழிற்சங்கத்தினுடைய மகேஷ், எல்பிஎஃப் தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகி மகேஷ். அதேபோல் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினுடைய மாநில துணை தலைவர் வெங்கடேஷ். மற்ற அவங்க அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்களாம் கண்டுபிடிச்சாங்க. அது இருக்கும் அந்த